ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ரவா புட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு நமக்கு கம்மியான பொருட்கள் மட்டுமே போதும். இது டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ரவா புட்டிங் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதை வந்து அரை ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா தடவி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சுகர் கேரமலைஸ் பண்ணும்போது உடனே ஊற்றணும், இல்லைனா அது வந்து சீக்கிரம் கெட்டி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம எந்த பாத்திரத்தில் ரெடி பண்ண போகிறோமோ அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரவா புட்டிங் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இங்கே சுகர் கேரமலைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து இன்றைக்கி ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ கேரமலைஸ் பண்ண சுகர் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ பாருங்கள், சுகர் நல்லா மெல்ட் ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கேரமலைஸ் பண்ண சுகரை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பவுலில் சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கும்போது உடனே சேருங்க, இல்லைனா உடனே கெட்டி ஆகிடும். சேர்த்து விட்டு நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. இதை வந்து ஒரு சைடில் வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து ரவா புட்டிங்க்கு ரவா ரெடி பண்ணிடலாம். இப்போ இங்கே ஒரு வானல் வச்சுருக்கேன். இந்த வானலில் 1.5 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். இது வந்து 400 ml. இதோட 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பால் நல்லா பொங்கி வரட்டும், அது வரையும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதோட ஒரு 4 ஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோட 4 ஸ்பூன் அளவு ரவை எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரை எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவு ரவை எடுத்துக்கோங்க. சர்க்கரை எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா ரவை வந்து 4 ஸ்பூன் போதும், கரெக்டாக இருக்கும். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா வெந்து வரட்டும். ஒரு 3 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் லிக்யூடாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. அதனால் இப்போ இது நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இதில் இன்றைக்கி நான் 1 முட்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம், அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. முட்டை டேஸ்ட் வேணும்னா உங்களுக்கு 2 முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நுர வர்ற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. ரவை வந்து ஓரளவு லைட்டாக ஆறி இருக்குது, ரொம்ப ஆறக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரே இது நேரத்தில் சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உடனே மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா ரவையோடு சேர்த்து முட்டை வெந்துடும். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. மீதி இருக்கிற ரவையவும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா லைட்டாக தண்ணியாக இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சுகர் கேரமலைஸ் பவுலில் ஊற்றிக்கலாம் ரவையை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை வந்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேக வேணாலும் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இல்லைனா ஒரு பிளேட் மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்க ரவை பவுலை எடுத்து வச்சுக்கலாம். இதை சேர்த்து விட்டு இதையும் வந்து ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. தட்டு போட்டு கண்டிப்பாக மூடி வைக்கணும், இல்லைனா அதோட தண்ணி வந்து உள்ளே வடிஞ்சிடும். இதை மூடி வச்சுட்டு நல்லா இட்லி பானையை நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வேகட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இங்கே 25 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலே உள்ள பிளேட்டையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து புட்டிங் வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க. நைஃப் வச்சு நீங்கள் குத்தி பார்க்கும்போது நல்லா ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா ஒட்டாத வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ இது நல்லா ஒரு 15 நிமிஷம் ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 15 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. ஒரு நைஃப் வச்சு சைடில் உள்ள எல்லாத்தையுமே எடுத்து விட்டுருங்க. உங்களுக்கு சில்லுன்னு வேணும்னா நீங்கள் ஃப்ரீசரில் வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி விட்டுட்டு மேலே நல்லா லைட்டாக தட்டி விடுங்க. நமக்கு புட்டிங் வந்து நல்லா எடுத்துகிட்டு வரும். இப்போ பாருங்கள் நல்லா எடுத்துகிட்டு வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயராக வேணாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சைடு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நல்லா க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட ரவா புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு கட் பண்ணும்போதே நல்லா தெரியும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நல்லா வாயில் வைக்கும்போதே நல்லா கரையிற மாதிரி தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரவா புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.